அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் கச்சேரி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது விழாக்குழு. मैं जब भी तमिलनाडु आता हूं कुछ लोगों के पेट में दर्द होने लगता है. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். நான் ஏறி வரும்போது ஏணி எடுத்துட்டு போயிட்டேன். இந்த போதை பொருளுடைய ஊற்றுக்கண்ணே எங்க இருக்கிறது என்று சொன்னால் குஜராத்தில் தான் இருக்கிறது. ராஜராஜ சோழனுடைய பேரன் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது கடந்த சில நாட்களா டிவியை ஆன் பண்ணாலே பிரதமர் மோடி வருகைன்னு இப்படி வந்துகிட்டே இருக்காரு. அவர் என்ன தமிழ்நாட்டு மக்கள் மேல பாச வச்சு ஆசை வச்சா வராரு? தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணம் வேணும், ஓட்டு வேணும், ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் அவருக்கு தேவையில்லை. அட வம்பா போச்சு, நான் சொல்லலைங்க, நம்ம முதலமைச்சர் தான் அப்படி சொல்லியிருக்காரு. நாங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போகிற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்க இல்லை. அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரியும்ல உங்களுக்கு. இப்ப தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். வரட்டும், அது வேண்டாம்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு வரட்டும். அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க. சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தராரா? இல்ல, ₹1 கூட, ஒரு சல்லி காசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம். ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசு பக்கம்தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாசார் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உங்களுக்கு? 38 எம்பிங்களை வச்சுனுக்கிறீங்களே, நிவாரண தொகை கொடுக்கலன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? ஐயோ, வம்பல மாட்டி விட்டுறாதீங்க. நான்லாம் அப்படி சொல்லிங்க, அண்ணா ஆர்பி உதயகுமார் தான் அப்படி சொல்லியிருக்காரு. இது தெரியாதப்பா பாசன செயலாளர் நம்ம எம்எல்ஏ பேசுறாரப்பா. பாசன் நல்லா கை கட்டுங்க, பாசன இருந்து வந்திருக்குங்க, அவர் பேசுறாரு, கேளுங்க. மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாட்சியோடும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சியோடும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் சொன்னதை கேட்டாலே இந்த ஸ்டாலின் தப்பிச்சிருக்கலாம். ஆனா அவன் கேட்கிற அப்பன் பேச்சியே அவன் கேட்க மாட்டாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவன் கேட்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? இன்னைக்கு மத்திய அரசிலிருந்து இன்னைக்கு நிவாரணமாக ஒத்த பைசா பெற முடியவில்லை என்று தங்களுடைய இயலாமையை ஒப்புக்கொள்கிற திமுக அரசு வாங்க முடியல என்று 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு சொல்றீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செஞ்சுட்டு போக வேண்டாம். இப்படிப்பட்ட கட்சியோட போய் கூட்டணி போறதுக்கு, கூட்டணி வைக்கிறது வெக்கம், மானம், ரோசம் இல்லையா? நீ தமிழர்களா? இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, போடுங்களாமா? நீங்க போடுவீங்களா? ஓடக்கூடாது. நீங்க போட மாட்டீங்க, பக்கத்துல சொல்லணும். இளைஞர்கள் நம் வாழ்க்கையை கெடுக்கிற இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இந்த ஆட்சி என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் நம்ம முடியலாம். எனக்கு தெரியுமா ராசி, திமுகவுக்கு எப்பொழுதுமே 5 ஆண்டுகள் ஆண்டதாக வரலாறு கிடையாது. ஏன் சார், கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டது யாரு? செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டது யாரு? இப்படியே நீங்களே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவருக்கு தேர்தல் பயம் வந்துருச்சு, தோல்வி பயம் வந்துருச்சு, அதனால தான் திமுகவை பத்தி பேசுறாரு, ஆனா உன்னா நான் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சொன்னா ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு நான் கேட்கல, அக்கா வானதி சீனிவாசன் கேட்டிருக்காங்க. அடிக்கடி பிரதம மந்திரி வரதை பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் பதற்றத்தை பார்த்தா அவங்க தான் தோல்வி பயத்துல இருந்து பிரதமர் மோடி ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் அவருக்கு இங்க கிடைக்கின்ற வரவேற்பை பார்த்து பயந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இரண்டாவது, தேசிய விளையாட்டு போட்டிகளை துவக்குவதற்கான அனுமதி கொடுத்து அதற்கான நிதியுதவி கொடுத்த போது அவரை
வரவேற்பு கொடுத்து அழைத்தது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போய் அழைச்சார். செஸ் ஒலிம்பியாடு நடக்கும் போதும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அழைத்தது. நீங்க தானே கூப்பிடுறீங்க பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு வாங்கன்னு. அப்ப கூப்பிட்டுட்டு அடிக்கடி வராருனே இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி புலம்புறீங்க. இன்னொன்று, சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் வருவது என்பது நியாயமானது. அது புரிந்து கொள்ளக்கூடியது, இயல்பானது. இதுல கருத்துக்கு மாற்று கருத்துக்கு எங்க இருக்கு? அதனால ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவர் கட்சி கூட்டங்களிலேயும் அடிஷனலாக கலந்து கொள்கிறார். அந்த கட்சி கூட்டத்திற்கு கிடைக்கின்ற வரவேற்பும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழக மக்கள் கொடுக்கின்ற ஆதரவும் அவர்களை பதற்றமடைய வைத்திருக்கிறது. இதுக்கு முன்பாக நானே கருத்து கேட்கறதுக்கெல்லாம் போயிருக்கேன். ஒவ்வொரு அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும் போது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும் போதும் தலைவர்கள் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்க எல்லாத்துக்கிட்டும் ஒரு கருத்து கேட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்து சொல்லி எலெக்ஷன் கமிட்டி அதுக்கப்புறம் முடிவு பண்ணும். இது நார்மலான ப்ரொசீஜர் தான். அது அந்த கமிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி விஷயங்கிறத தேசிய தலைமை தான் முடிவு பண்ணும். எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒவ்வொன்றாக சந்திச்சிட்டு இருக்காங்க. அதையும் சந்திப்பாங்க. அவங்களையும் யார் விருப்பம் இருக்கோ, அவங்க சேர்றதுக்கு விருப்பம் இருக்கோ எல்லாத்தையும் சந்திப்பாங்க. அவங்க தயாராக தான் இருக்காங்க. அவங்களுடைய சொல்றமே வரும் கூட்டணி கட்சி டைம். அதில் கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையில டைம் என்னங்க? ஒவ்வொரு டைம் எது கன்வீனியன்டா இருக்கோ அது நடக்கும். இன்னும் அதிமுகவோட பேசுறதுக்கான சூழல் இருக்கா மேம்? அதிமுகவோட கூட்டணி எதுவும் பேசுறீங்களா? அவங்க வருவாங்கன்ற ஒரு தாட் இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட அவங்களுடைய புகைப்படங்களை, ஜெயலலிதா எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பயன்படுத்தியதா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. பிரதமர் கூட தொடர்ச்சியா எம்ஜிஆர் அவங்களையும் ஜெயலலிதா அவங்களையும் மேடையில் பேசிட்டு இருக்காரு. அதிமுகவை இன்னும் அழைக்கிறீங்களா மறைமுகமா? உங்க கதவுகள் அதிமுகவிற்கும் திறந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். எங்களுடைய கதவுகள் எல்லாருக்கும் திறந்தா இருக்கு. பிரதம மந்திரி 3வது முறையாக திரு மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆகணும்னு விருப்பப்படுகின்ற, ஆதரவு கொடுக்கின்ற யாராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி, நான் தான் எல்லாரும் தானே சொல்றேங்க. அது ஏங்க நான் எல்லாத்துக்கும் தாங்க சொல்றேன். யார் மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்களோ எல்லாரும் வாங்கன்னு தான் கூப்பிடுறோம். அதாவது திமுக கூட்டணியில இடதுசாரிகள் இன்னும் சில பல கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கூட காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளோட தொடர்ந்து இழுபறி இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் இழுபறி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, யாரும் இழவு காத்து கிளி போல காத்துக்கிட்டு இருக்காதீங்க, திமுக கூட்டணியில சின்ன சிராய்வு கூட ஏற்படாது அப்படின்னு மிக தெளிவா சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூட அண்ணன் ஜெயக்குமார் மனம் தளராம என்ன சொல்றாரு அப்படின்னா, கத்திரிக்காய் முத்துனா கடத்திரவுக்கு தானே வந்தாகணும், இப்படி சில பல கவுண்டர்கள்லாம் போட்டு மனம் தளராம காத்திருக்க. மோடி வருகையோ இல்லை வேறு யாராவது அடிக்கடி வந்தாலும் கூட அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, அது வீணான ஒரு முயற்சி தான். அதனால ஒரு பலனை பிஜேபிக்கு கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாது. அதனால ஒரு பலனை பிஜேபிக்கு கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாது. கூட்டணின்றது ஒரு கட்சி விரும்புச்சுன்னா நாங்க எப்படி சேர்க்காம இருக்க முடியும்? அதுதான் நான் சொன்னேன். எங்க கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாங்க 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 வாங்கன்னு யாரையுமே நாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீங்க ஒழுங்கா நீங்க எங்களை மரியாதை கொடுக்கல, நீங்க ஒழுங்கா எங்களுக்கு நாங்க கேட்கிற சீட்டு கொடுக்கல, இந்த ஒழுங்கா எங்களுக்கு உரிய அந்த தொகுதி கொடுக்கலன்னா போவோம். எங்க போவோம்? அதிகமா போவோம். போவாத சாமி காலில் விழுவுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கெஞ்சி கூத்தாடி இன்னைக்கு கூட்டணியை இன்னைக்கு இருக்க கட்டி பிடிச்சி அணைச்சி வச்சிருக்காரு. அது எப்போ உடையும் தெரியாது. இன்னும் 10 நாள் இருக்கு, பாப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. எப்பா காதலியா கத்துவ சும்மா கிருகிருன்னு ஆகுதா இல்லையா? தம்பி கோபால் கொஞ்சம் மைக் இறங்க, முகம் தெரியல. கொஞ்சம் மைக் இருக்குங்க. எல்லாரும் சத்தம் போடாதப்பா. நீ ஏன் சத்தம் போட? யாரு சத்தம் போடாதப்பா? ஏன் இப்படி சத்தம் போடுற? காதை கிழிஞ்சிடும் போல இருக்கு. நீ போட சத்தம் டேர் ஆயிடுச்சு. ஏன் சார், தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் உச்சத்தில் இருக்குன்னு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள்லாம் தொடர்ந்து திமுகவை குற்றம் சாட்டுறாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? யார் செய்கிறார்கள் திட்டமிட்டு சொல்ல கான்கிரீட்டா ஒவ்வொரு பேரும் சொல்லணும். அதை விட்டு பொத்தாம் பொதுவா இன்னைக்கு மேடையில் கூட நான் காலையில் இருந்து அவருடைய பேச்சு, இங்கே கடவுளுடைய பேச்செல்லாம் கேட்டேன். யாருமே போதைப் பொருளை பற்றி பேசல. தளபதியை பற்றி மற்றவங்க பற்றி தான் பேசுங்க. காரணம் என்னென்றால் அவர்களுக்கே உறுத்துகிறது. இவங்க ஆட்சியில் உட்கா வழக்கில் போலீஸ் டிஜிபி காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியே வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று சிபிஐ விசாரணை ஆச்சு. விசாரிக்கப்பட்டு வழக்கு போட்டு 7 வருஷம் ஆகுது. 2017 போட்டார்கள். இன்னும் அது முடியல. தட்டி கேட்க வேண்டியது தானே அவர்களை. அதே போல் இன்னொரு பெரிய கூத்து நடந்திருக்கு. 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் பிடிச்சாங்களா இல்லை எல்லாருக்கும் தெரியும். அதை குறித்து திமுக வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை ஆர்டர் பண்ணி ஏறத்தாழ அடுத்த தேர்தலே வந்துடுச்சு. 2021 தேர்தல் முடிஞ்சு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடுச்சு. சிபிஐ வழக்கு சிபிஐ யார் கையில் இருக்குது? மோடி கையில் இருக்குது, அமித்ஷா கையில் இருக்குது. அந்த வழக்கில் என்ன செய்தார்கள்? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை. அதாவது
தமிழ்நாட்டுல பேய் அரசாட்சி செய்துன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான், பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றான். ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ, இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி. கொள்ளக்காரனுக்கு, மண்ணு கடத்துறவனுக்கு, சாராய விற்கிறவனுக்கு, கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை. சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்கய்யா. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது. சகோதர சகோதரி, என்ன மேடை கிடைச்சது, மைக்கு கிடைச்சதுன்னு எனத்தையாவது பேசுறதா? சம்பந்தப்பட்டவங்க கேட்டா வருத்தப்படுவாங்களா இல்லையா? ராஜராஜ சோழனுக்கு பேரன்றீங்க, ராஜேந்திர சோழனுக்கு கொள்ளு பேரன்றீங்க. அவங்களுக்குலாம் தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாவம். டெல்லியில இருந்து மட்டும் 3500 அந்த கடத்தல் தலைவன் ஜாபர் சாதிக் யார்? திமுகவுடைய முக்கிய நிர்வாகி. முக்கிய நிர்வாகி மட்டுமல்ல, திமுக இருக்கிற முதலமைச்சர் உட்பட முதலமைச்சருடைய இளவரசர், தமிழ்நாட்டுடைய பட்டத்து இளவரசர் ராஜராஜ சோழனுடைய பேரன், ராஜேந்திர சோழனுக்கு கொள்ளு பேரன், ராஜராஜ சோழனுடைய பேரன், ராஜேந்திர சோழனுக்கு கொள்ளு பேரன் உதயநிதி, அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி. அதை விட வெட்கக்கேடு, தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால், இவரோடு எல்லாம் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகத்திலும் வந்திருக்கிறது. முதலமைச்சரை பார்த்து பேசுகிறார், உதயநிதியிடம் நிதி கொடுக்கிறார். இப்ப நமக்கு எல்லாம் கவலை என்னன்னா, ஜாபர் சாதிக் உயிரோடு கிடைக்கணும். அவர் உயிருக்கு ஆபத்து. இதை மத்திய புலனாய்வு துறை, தமிழகத்தில் காவல்துறை நம்பாதீர்கள். அதாவது பிரதமர் என்னங்க சொல்றாரு? அப்படி ஒன்றும் பெருசா அவர் ஒன்றும் சொல்லலைங்க. என்ன தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னு சொல்றாரா, இல்ல கல்வித்தரம் சரியில்லைன்னு சொல்றாங்களா, இல்ல தமிழ்நாடு வளரலன்னு சொல்றாரா? அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லைங்க. நோ நெவர், அப்பெல்லாம் அவர் சொல்லவும் மாட்டார் அப்படின்னு அண்ணன் துரைமுருகன் சொல்றார். நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்மை பற்றி அல்லது வேறு அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள்? பிஜேபியில் இப்பொழுது பிஜேபி திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? திமுக ஆட்சி, ஸ்டாலினுடைய ஆட்சி, சட்ட ஒழுங்கு சரியில்லை என்கிறார்களா? தொழிற்சாலை வளரவில்லை என்கிறார்களா? லா அண்ட் ஆர்டர் இல்லை என்கிறார்களா? கல்வித்தரம் வளரவில்லை என்கிறார்களா? ஏதாவது அப்படி குறையா சொல்லியிருக்கிறார்கள்? இல்லை. வாரிசு அரசியல் வந்துவிட்டது என்கிறார்கள். ரெண்டு பேரை அவர்கள் குறிவைக்கிறார்கள். வாரிசு அரசியல் கூடாது என்று நினைப்பது அவங்க கட்சியிலேயே பல பேருக்கு வாரிசு பதவியில் இருக்கிறார்கள். அதாவது கட்சி தொடங்கி 6 தேர்தலை சந்திச்சுக்கிறீங்க, மேடைக்கு மேடை எனதருமை தம்பிகளே இப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு சின்னத்துக்காக அப்ளை பண்ண தெரியலன்னா என்ன பண்றது? அதை விட்டுட்டு நீங்களே அப்ளை பண்ணாம எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொன்னா எப்படின்னு பாவம் ஒருத்தர் மன உளைச்சல் காலம் இருக்காரு பாருங்க. சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்றாரு? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அதனால அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரா? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமானந்தன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1 பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க நான் சொன்னா, அவ்வளவு விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி
அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு. அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம எம்எல்ஏ எதுக்கு பழிய போறாருன்னு. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா, இந்த ப்ரொசீஜர் தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொல்றதும் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? ஏறும்போது ஏணி எடுத்துட்டா எப்படி ஏறுறது அப்படின்னு கேட்கிறார். நான் இல்ல, எல்லா கட்சியும் எல்லா தொகுதியிலையும் போட்டியிட பெரிய கட்சி நான் தான். அதான் எனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ அது இல்லைன்னா அப்பவே நான் 10 விழுக்காட்டுக்கு மேலே போயிருப்பேன். அதில் சின்ன தவறு நடந்துச்சு. இப்போ நான் 8ல் 16 கூட தொடலாம். நீங்கள் அதே சின்னத்தை நான் ஏறி வரும்போது டக்குன்னு ஏணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அவங்க செய்கிறது அநீதி முறைகேடுன்னு தெரிஞ்சு இந்த சின்னம் எனக்கு வரக்கூடாது. அதான் அதுக்கு வேலை யார் செஞ்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இடையூறானா இருக்கு, இந்த சின்னம் இருக்கிறது எனக்கு ஒரு இதாக இருக்குது, அதனால இந்த சின்னத்தை எடுத்துருங்கன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை நோக்கி தானே வருவோம். இந்த விவசாயி சின்னத்தை ஒட்டிய சின்னங்கள் ஒதுக்கப்பட்டால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க விஷயம் தெரியுமா? இந்த அதிமுக காரவங்களாம் தமிழ்நாடு முழுக்க இந்த போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குன்னு போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே போதைப் பொருள் தலைநகரமாக இருக்கிறது குஜராத் தானுங்களாம். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். அவர் அப்படி சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த போதைப் பொருளுடைய ஊற்றுக்கண்ணே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் குஜராத்தில் தான் இருக்கிறது. இந்த போதைப் பொருளுடைய ஊற்றுக்கண்ணே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் குஜராத்தில் தான் இருக்கிறது. குஜராத்தை ஆட்சி செய்கின்றவர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். கடந்த 20-25 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாநிலத்திற்குத்தான் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஹெராயின் வருகிறது, மெத்தமின் வருகிறது, சரஸ் வருகிறது, ஆப்கானிஸ்தானிலிருந்து வருகிறது, பாகிஸ்தானிலிருந்து வருகிறது, ஈரானிலிருந்து வருகிறது. அங்குதான் பிரிக்கப்படுகிறது. அங்குதான் மாஃபியா கூட்டம் இருக்கிறது. அதோடு மட்டும் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஹெராயினை பதப்படுத்தக்கூடிய அலகுகள், உற்பத்தி அலகுகள் இந்தியாவிலேயே குஜராத்தில் தான் காளான்கள் போல முளைத்து கொண்டு அந்த ஹெராயினை பதப்படுத்தி விற்பதற்காக அங்கே சிறு சிறு தொழிற்சாலைகள் இருக்கிறது. இதையெல்லாம் மறந்துவிட்டு திரு அண்ணாமலை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தான் இதை உள்ளே நுழைந்தால் அவளுக்கு அடிக்கும். மைக்கு கடிச்சிட்டா அடாவடியாக பேசிட்டு மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. இது எல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால் இந்த விடியா திமுக அரசு, இன்றைய முதலமைச்சர், ஆணவத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், மாணவர்களை காப்பாற்ற வேண்டும், இந்த எதிர்கால சமூகத்திற்கு நல்ல வழிகாட்டியாக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்றுதான் எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர்கள் அறிவித்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். திராவிடம்னா என்ன? இப்படி ஆளுக்கு கேள்வி கேட்டே இருக்கீங்களே, தெரியல உங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியலன்னா ஒரு முறை மெரினால இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் திராவிடம்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும்னு அண்ணா வடிவேல் சொல்லியிருக்காரு. உள்ள போறங்க, அது சமாதி இல்லைங்க, அது சந்நிதி. திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு குலதெய்வ கோயில். அது மணிமண்டம், மணிமகுடம் கலந்த மணிமண்டபம். அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா திராவிடம்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு உள்ள போய் சுத்தி பார்க்கணும். கலைஞருடைய மணிமண்டபம் இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும். உள்ள போனா என்ன ரயிலெல்லாம் போகுது வண்டி. உள்ள காட்சியை பார்த்தா இந்த 6ஆம் தேதியிலேருந்து மக்கள்லாம் ஃப்ரீயா பார்க்கலாமா அதையும் சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு. அவர் வரலாறு பூரா அதுக்குள்ள அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க. தமிழக முதலமைச்சர் அடடா கண்கொள்ளா காட்சி. அதை பார்க்கறதுக்கு 2 கண்ணுக்கு பத்தாதுக்கு ஒரு மனிதனுக்கு 1000 கண்ணு தேவைப்படும். அவ்வளோ அழகா இருக்குங்க. காங்கிரஸ் கூட்டத்துல இந்த அடி அடிச்சாலும் ஆடுறதுக்கு யாரும் இல்ல. நாம ஒரு ஆட்டத்தை போட்டு வந்துருவாங்க.
இன்னைக்கு கச்சேரிய ஆட்டத்தோட முடிச்சிருக்கோம். நல்ல சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நிச்சயமா நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ லைட் ஹலோ 1 2 3 ஹலோ